ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ இன்னைக்கு டேரக்டர் மணிரத்னமோட டைரக்ஷனில் ஆக்டர் கமல்ஹாசன் அண்ட் சிம்பு நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தக் லைஃப் படத்தோட நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 39 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு காம்பினேஷன் சேர்ந்துருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்போவாக இருக்கக்கூடிய இந்த தக் லைஃப் படம் எப்படி இருக்குது, இந்த ஒரு படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இது தாண்டி நாயகன் படம் லெவலுக்கு ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஒரு காம்பினேஷன் சேர்ந்துருக்காங்களா, நாயகன் படத்துக்கு அந்த இணையாக இந்த ஒரு தக் லைஃப் படம் இதுக்கான அவுட்புட் வந்திருக்கா, இப்படின்ற பல விஷயங்களை ஓவராலா இன்னைக்கு இந்த ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? நீங்க இந்த படம் எப்ப பார்க்க போறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்பாயிலாம் பண்ணாமல் இந்த படத்தோட சிம்பிள் ஒன்லைனர், ஒரு சிம்பிள் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரங்கராய சக்திவேல் நாயக்கர் இவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக வளம் வந்துகிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒரு பையனை தத்து எடுக்கிறாரு. ஸோ ஃபைனலி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அவனோட எல்லாமே, அவன் தான் அவரோட வாரிசுன்ற லெவலுக்கு அந்த பையன் இடத்த பிடிக்கிறான். பட் இந்த ஒரு பையனுக்கும் இவருக்குமான கிளாஷ் என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் போய் முடியுது அப்படின்றத வச்சு தான் த்ரூ அவுட் ஃபிலிமே இருக்க போகுது. ஏன் இப்படி ஒன்னா இருந்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு லெவலுக்கு போறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் என்ன, இதுக்கு இடையில கேங்ஸ், அதுக்குள்ள நடக்கக்கூடிய வார்ஸ், பீட்ரயல்ஸ், இது மாதிரியான பல விஷயங்களும் சேர்ந்து இந்த ஒரு தக் லைஃப் படம் பக்கா கம்ப்ளீட் ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இந்த படத்துல என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆச்சு, என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆகல, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றதா பார்த்துடலாம். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னும் போது நிச்சயமா கமல் சார் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் மெயின் ரோலே. அந்த ஒரு கேரக்டர் வந்து பெர்ஃபெக்டா கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலான கேரக்டரும் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் சார். அவரோட ரோலுமே சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ஒரு சைட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாம இந்த கேரக்டருக்கும் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து எஸ்டிஆரை நல்லா நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க கமல் சாருக்கு ஈக்குவலா. எஸ்டிஆர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி சிம்பு சாருக்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அது வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கமல்ஹாசன் சார் ஒரு சைடு வந்து சட்டிலா சூப்பரா அவரோட ரோல், அந்த ஒரு கேரக்டருக்கான ரோலை வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மறுபக்கம் சிம்பு சார் அவரோட ரோலை வந்து டெரிஃபிக்கா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா அவங்களோட ரோல் பண்ணியிருக்காங்க. அது இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் லைக் நாசு சார், ஜோஜோ சார், த்ரிஷா மேம், அபிராமி மேம், இவங்களுக்கான ரோல்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் ஈவனா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசெண்டா அந்த ஸ்டோரிக்கு தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. யாருமே வேஸ்ட்லாம் பண்ணல. அவங்களோட ரோல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒவ்வொரு இடத்துல தேவையான கேரக்டர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஸோ யாரையும் வேஸ்ட்லாம் பண்ணல. அடுத்த பிளஸ் பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஏரியல் ஷார்ட்ஸ், சினிமேட்டிக் லுக்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் சூப்பராக வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க கோரியோகிராஃபர்ஸ். ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இது ரெண்டும் சேர்ந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படத்துக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபரும் அவரோட ஷார்ட்ஸையுமே சூப்பராக அமைச்சு இது வந்து ஒரு கிறிஸ்பான ஆக்ஷன் படமாக விஷுவலைஸ்டாக நமக்கு பிரசன்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு டச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படம் செம்ம ஷார்ட் ஆஃப் டியூரேஷனை வந்து பிளேஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு படம் செம்ம கிறிஸ்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 1 மணி நேரம், செகண்ட் ஆஃப் ஒரு 1 மணி நேரம் டக்குன்னு போச்சு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல மாதிரி அந்த படம் போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா படத்தோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். இழுத்து இடியாப்பசிகள் மாதிரிலாம் பண்ணாம டக்கா இதுதான் இதுல நீங்க ஃபைட் சீன் தான் மேஜரா பார்க்க போறீங்க, அதெல்லாம் வச்சு இது ஒரு ஸ்டோரி நான் எடுத்திருக்கேன், ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ட்ரீட் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிளானிங் எல்லாமே பக்காவா இருந்ததுன்றனால பிரசன்டேஷனும் சூப்பரா அமைஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி படமும் கிறிஸ்பா இருந்ததுன்றனால நல்லா விறுவிறுன்னு எல்லாருக்கும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன ப்ரோ பாசிட்டிவா சொல்ற, அப்ப இந்த படத்துல நெகட்டிவ் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவும் இருக்கு. லைக் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ யூஷுவல் சினிமால. அதுல இந்த ஒரு காம்போல நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இதுலயும் வந்து ஸ்டோரியும் ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. சினிமா பார்த்த ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா நிச்சயமா சீக்வன்சஸ் அந்த ஸ்டோரி என்னன்றது நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய எதுவும் இல்லை. ஸ்டோரி ஓகேஷான ஒரு ஸ்டோரி தான். இதுல வந்து நம்மள மோஸ்ட்லி கவர் பண்ணது, நம்ம இம்ப்ரெஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தான். பிகாஸ் இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இதுல வந்து ஆக்ஷன் தான் ஒரு மெயின் கோரா வச்சு அதுல ஸ்டோரி ஒரு சப்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோலை பிளே பண்ண விட்டாங்க. பட் ஓவரால் ஓகேஷ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான். பட் அது நமக்கு ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி தெரியாம பாத்துக்கிட்டது டியூரேஷன். ஏன்னா டக்குன்னு முடிஞ்சது. ஆக்ஷன் சீக்வன்சஸ் சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கோரியோகிராஃபி எல்லாம் அமேசிங்கா இருந்தது. ஸ்டோரி ரொம்ப போர் அடிக்கல. அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்ற காரணத்தினால இது வந்து ஒரு பெரிய மைனஸா இல்ல. பட் கண்டிப்பா ஏகப்பட்ட
சினிமாலாம் இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்போம். காட்ஃபாதர், நாயகன் இது மாதிரியான கேங்ஸ்டர் படம்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது, அதை சொல்லி தான் ஆகணும். தென் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் அந்த சாங்ஸில் மட்டும் சில சாங்ஸ் சுச்சுவேஷனுக்கு வந்து நல்லா இல்லை. ஜிங்கிச்சா சாங் சூப்பர், மற்ற சாங்ஸ்லாம் கூட சூப்பர். பட் இந்த விண்வெளி நாயகன் அவங்க நினைச்சது வேற, ஆனால் நடந்தது வேற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லைக் எனக்கு தான் அப்படி இருந்ததா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ஹுக்கும் பாட்டு வரும்போது என்ன மாதிரியான தியேட்டர் ரியாக்ஷன்லாம் இருக்கும் ஜெயிலர் படத்தில் ஹுக்கும் பாட்டு வரும்போது, அது மாதிரி இந்த விண்வெளி நாயகன் வரும்போது இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் நான் பார்த்த தியேட்டரில் விண்வெளி நாயகன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு பெரிய ரியாக்ஷன் வரல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. மற்றபடி ஓவராலாக அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. டீசென்ட் ஒர்க் தான். ஓகே, மெயினான விஷயத்துக்கு வாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா நாயகன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் கிளாசிக்கலான ஒரு ஃபிலிம், எவர் கிரீன் ஃபிலிம், எப்பயுமே தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கக்கூடிய படம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட அந்த ஒரு காம்பினேஷன், இவங்களோட காம்போ வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு தக் லைஃப் படம் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாயகனை விட சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால தக் லைஃப் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நாயகன் வந்து 100 அப்படி இருக்குன்னா தக் லைஃப் ஜஸ்ட் 50 to 60 அந்த ஒரு லெவலில் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம தக் லைஃபை நாயகன் படத்தோட கம்பேர் பண்ண முடியாது. பட் தக் லைஃப் இஸ் அ குட் மூவி, அவ்வளோதான். பட் இந்த காம்போட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மூவி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள், நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஒர்த் டு வாட்ச் தான், டீசென்ட் வாட்ச் ஃபிலிம். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு லீவ் டைமில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நிச்சயமாக தக் லைஃப் படத்தை பார்க்கலாம். ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.